கிறிஸ்துவின் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, பூமியின் எல்லாம் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், ஒருவரும் இல்லை. இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏசாயா 45 அதிகாரம் 22வது வசனத்துல இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்பதுல அதிக குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்னு சொன்னா, நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம சக மனிதர்களை நோக்கி பார்த்து என்ன செய்யறோம்? பின்வாங்கி போய்விடுகிறோம். இங்க நமக்கு தீர்க்கதரிசி மூலமாக நம்ம கொடுக்கிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை ரட்சிப்பதற்கு வேற யாரும் இல்லை, அவர் மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும், நானே தேவன், வேறொருவரும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நீங்க மத்திய எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல ஒரு 21 வசனம் இருக்குது. அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அழகா சொல்லியிருக்கோம். என்ன சொன்னீங்கன்னா, அவர் என்ன பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. நாம் யாரெல்லாம் ரட்சகரை ஏற்றுக்கொள்றோமோ அவர் என்ன செய்யறாரு? நம்மை நேசித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மையும் அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். இன்று என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை அறியாதவர்கள் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களே என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன செய்யறோம்? நம்ம விசுவாச வாழ்க்கையில பின்வாங்கி போகிறோம். ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர் நல்லா பேசுறாரு ஆனா அதன்படி செய்யல அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து என்ன செஞ்சுறாங்க? ஒரு ஆலயம் செல்வதற்கோ அல்லது எங்கெல்லாம் தேவ கூடுகை இருக்குதோ அங்க போறதுக்கு பின்வாங்கி போறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மற்றவங்கிட்ட என்னது குறைகளை பார்த்து என்ன செய்றாங்க? நான் அவங்கள காட்டிலும் நான் நல்லவளா இருக்கிறேன், அவங்கள காட்டிலும் எனக்கு ஆண்டவரை பத்தி நிறைய தெரியுது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிடுறாங்க. குறைகளை மாத்திரமே பார்க்கறாங்க. இப்படி நம்ம பார்ப்பதனால என்ன செய்ய போறது இல்லை அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய போறது இல்லை, நம்ம ரட்சிப்படைய போகிறது இல்லை. இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சகோதரர்கள் ரயில்ல என்ன செய்யறாங்க? ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். அதுல ஒரு கிறிஸ்தவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் செய்யற தவறுகள் எல்லாம் அவற்றை அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே வர்றாரு. எனக்கு அதனாலதான் என்ன செய்யுது, இந்த கிறிஸ்டியனே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய தவறுகளை அவரு சொல்றாரு. அப்படி சொல்லின உடனே அது எதிரில் இருந்த இன்னொரு கிறிஸ்தவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இவர் சொல்ற சில காரியங்கள்லாம் உண்மையாதான் இருக்குது, ஆனாலும் கூட இவர் என்ன செய்யக்கூடாது, இவருடைய ரட்சிப்பை இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஏதாவது ஒரு காரியம் சொல்லணும், அப்படி இவர்கிட்ட ஏதாவது பேசி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அவர்கிட்ட பேச்சை தொடங்கினாரு. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்குது, எல்லாருடைய தவறுகளையும் அப்படியே கணிச்சு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது அப்படின்ட்டு தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, இவர் நம்மளை புகழ்றாரா இல்லை என்ன செய்யறாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அதிர்ச்சியா நிற்கும் பொழுது இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னொரு கிறிஸ்தவர், இவர் எப்படியாவது மனம் மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த கிறிஸ்தவர் சொன்னாரு, நீங்க இவ்வளவு நேரம் நிறைய குறைகளெல்லாம் அழகா கண்டுபிடிச்சு லிஸ்ட் அவுட் பண்ணீங்க, ஆனா உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி மாத்திரம் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. கேளுங்க, அதுக்கு என்ன பதிலாம் ஈஸியா சொல்லிடலாமே அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்டப்ப அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னு சொன்னா, நீங்க ஏசப்பா கிட்ட இருந்து ஏதாவது குறைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு அந்த தாளந்து இருக்குதா, நீங்க ஏதாவது குறைகளை கண்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் இந்த கேள்வி அவரு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ உடனே அவர் சொன்னாரா, நான் அவர்கிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்கல, அதான் அவர் நாம் அதனாலதான் அவருடைய சீஷரா இருக்கிறோம், அவர் நம்முடைய குருவா இருக்கிறாங்க, நம்முடைய குரு கிட்ட எந்தவித குற்றமும் இல்லை, எந்தவித தவறுதல் இல்லை, எந்தவித பாவமும் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப நம்ம அவரை தானே பின்பற்றணும், நம்முடைய போதகரையோ இல்லை நம்முடைய விசுவாசியோ இல்லை நண்பர்களே இல்லையே அப்படின்ட்டு சொன்னார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுச்சா, நாம யாரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு எங்கதான் வருது, அவரை நோக்கி பார்க்கறவங்களுக்கு தான் ரட்சிப்பு. நீங்க பக்கத்துலயோ அக்கத்துல உள்ளவங்களையோ இல்லை மற்றவங்களையோ பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா என்னது, ரட்சிப்பை இழந்து போயிடுவீங்க. அதனாலதான் வசனம் நமக்கு ரொம்ப தீர்க்க தரிசன வசனம் ரொம்ப எச்சரிப்பின் வசனமாக கொடுக்கப்படுது. பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யாராவது பர்டிகுலரா சொல்லி இருக்குதா? வாலிபர்கள், குழந்தைகள், வயோதிபர்கள், சபை பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள்,
யாரும் அப்படி சொல்ல, ஆண்டவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். ஸோ இதான் காலம். இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணுச்சுன்னா அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நம்ம நோக்கி பார்ப்போம். அது யாரா இருந்தாலும், இந்த செய்தியை கேட்கிறவர்கள், ஒருவேளை நீங்களுடைய இந்து சகோதரர்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா தயவு செய்து உங்களுடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு அநேக உறவினர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, கடவுளுக்குள்ளே இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிற கடவுள். அவர் பர்டிகுலராக இவங்கள மாத்திரம் இல்லை, அவங்கள மாத்திரம் இல்லை, இந்த ஜாதிக்காரங்க, இந்த ஊழியக்காரங்க, இல்லை இந்த நாட்டுக்காரங்க, அவர் பூமி எங்கும் உள்ள எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர். அதனால தான் வசனம் சொல்லுது, பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அது யாரா இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன செய்யப்படுறாங்களாம், ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப அழகா, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது, நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நம்ம ரட்சிப்பதற்கு அவரால் மாத்திரம் முடியும். அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால் அவரோடு கூட பரலோகத்தில் என்ன செய்யலாம், நித்திய காலமாக அவரோடு கூட இருப்ப பெரிய வாய்ப்பை உங்களுக்கு எனக்கு அவர் இலவசமாக தருகிறார். அந்த இலவசமான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். என்னை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவளை ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒருவேளை பாவத்தினாலோ அல்லது மனபாரத்தினாலோ பண கஷ்டத்தினாலோ வியாதியினாலோ எதினாலோ கட்டப்பட்டு ஆண்டவரே அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய பார்த்து கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவளை கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதிங்க. அவருடைய இக்கட்டுகளிலிருந்து அவளை நீங்களாக்கி ரட்சித்தள்ளுங்க சாமி. அநேக வேளையில தாவீது பக்தன் இடத்துல கெஞ்சி கேட்கும் பொழுது உடனே நீர் மனம் இறங்கி அநேக காரியங்களை அவருக்கு நீர் விலக்கி வைத்திருக்கிறீர் சாமி, வெற்றியை தந்திருக்கிறீர் சாமி. அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் உடைய வசனத்தில் வைத்து ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மனம் இறங்கி தயவாய் நீர் கிருபையாய் இருந்து நடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய சக மனிதர்களை பார்த்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தோற்று போய் விடாதபடிக்கு உண்மை நோக்கி பார்த்து நீர் எப்படி நடந்திரோம் உடைய பாதையை நாங்கள் பின்பற்றி நடக்க, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பின்பற்றி நடக்கணும். எங்களுக்கு பலத்தை தாங்க. எங்களுடைய சுய பலத்தினால் அதை செய்ய முடியாது கர்த்தாவே. உடைய ஆவியானவர் ஒத்தாசை ஒவ்வொருவரு கூட இடைப்பட்டு நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக நீர் நடந்தது போல உங்களுடைய சீஷர்கள் நம்மை பின்பற்றினது போல நாங்களும் ஆண்டவரே ஒரு நல்ல சீஷர்களாக போய் பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.